name Rasukutti. Rasukutti. My name Kunjumani. Yes. Sorry. My name. Why? Oh, பேர் என்ன? என் பேர் ஓல்கா. ஏய். என்னடா புதுசா? ஏய். ஓல்கா. என்ன பேரு? எப்படி? ஓல்கா. சரி ஓல்கா. ஏய், ஓல்கா. ஓல்காவா? ஓல்கா. ஓல்கா. ஏய். தெளிவா சொல்லுடி. ஓல்கா. ஓல்கா. அக்கா ஓல்கா. டேய். சரி புதுசா ட்ரெண்டிங்கா இருக்குதே இப்பெல்லாம் ஒரு இன்ஸ்டால ட்ரெண்டிங் சாங் போடுறாங்களே நல்லா அப்படி நடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரி உனக்கு தெரியுமா? அருமையா இருக்கும். அடியே சூப்பரா பண்ணுவியா? எடுத்து விடு பாக்குறேன். பூவாலியா இப்படிதான் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்குதா? சரி ஏன் இப்படி கண்ணாடி மாட்டிக்கிட்டு இப்படி சோக்கார அடி எங்க கிளம்பிட்ட? எங்கயா? ஐயோ இது போறியா? சரி எனக்கு 10 ரூபாய் பணம் கொடுங்க. ஏம்மா ஐயாங்க அப்படி இல்ல. நம்ம நாட்டுக்கு ஒரு ராஜ்யம் வந்திருக்குதுல்ல. சரி அது பார்க்கலாம்னு வந்திருக்கிறேன். ஓ அம்மாவை பார்க்கணும். ஆமா. அப்படிங்கிற வர சொல்லு. அம்மா வர சொல்ற மாதிரி. நாங்கு ஓடும் தலைவாடி இதெல்லாம் எக்கச்சக்கம் எடா கூடம் இப்படி எல்லாம் பண்ணா இது நம்மளுக்கு பிடிக்காது, ரொம்ப பிடிக்காது. பிடிக்காது உனக்கு? அம்மா உனக்கு பிடிக்கல? ஏய் ஒன்ன மாதிரி நான் ஒரு கந்திரி குடும்பம் இல்ல. யாரு யாரு இப்ப கந்திரி? ஒரு குடிகார புருஷனுக்கு வாக்கப்பட்டு போயிருந்தா இப்படி எல்லாம் இருக்கலாம். ஏன் செல்வனா? நான் எப்படியாப்பட்ட குடும்பத்துல இருக்கிறேன், நான் எப்படியாப்பட்டவருக்கு மாலை இட்டு இருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆச்சாலன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? எந்த ஆச்சியா இருக்கட்டும். என் பேரு கேட்டியா முதல்ல? நீ என்ன பேரு? என் பேர் தான் மினி பஸ் முனியம்மா. இல்ல முனி
பஸ் முனியம்மா. பேரே தெரியுது. ஆ, ஆமா போய் அந்த முனி பஸ் முடியாம சொல்றல்ல சொல்றேனே. அந்த பஸ் எந்தெந்த ரூட்ல ஓடுது? எந்தெந்த ரூட்லன்ற? ஆ, உங்க பஸ் எல்லாம் தார் ரோட்ல ஓடும். ஆமா. என்னோட பஸ் எல்லாம் தார் ரோட்ல ஓடாது. அப்புறம் நெல்லுக்காடா, கம்மங்காடா, நெல்ல இருக்க கம்பு இருக்கும். சோளக்காடா, ஆ. இப்படி புதர கண்ட இடமெல்லாம் என் பஸ் ஓடமா. ஏண்டி போய் 8 சாலை போட்டு வச்சிருக்காங்க தார் ரோடு. அதுல போனவே வண்டி பஞ்சர் ஆகிடுது. ஏண்டி புதார் கண்ட இடமெல்லாம் இப்படி கல்லு கட்டணி தெரியாம அந்த ரோட்ல எல்லாம் போன வண்டி பஞ்சர் ஆகாது? என் வண்டி தார் ரோட்ல ஓடினா தான் டயர் வெடிக்கும். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஓடிச்சுன்னு வச்சுக்க, என் டயர் வெடிக்காது. எனக்கு 80 ரூபா டயர். அதேதான். அப்படி இருந்தாலும் அந்த பஸ்ஸுக்கு எங்க வந்து எல்லாம் ஆளுங்க டிக்கெட் ஏறுறாங்க? டிக்கெட்டா? என் பஸ்ஸுக்கு உங்க பஸ்ஸுக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் வந்து டிக்கெட் ஏறுவாங்க. பஸ் ஸ்டாப் கண்டா ஏறுவாங்க. ஆமா. இல்லன்னா பஸ் ஸ்டாண்ட்ல ஏறுவாங்க. ஆமா. உங்க பஸ் எங்க ஏறுறாங்க ஆளுங்க? எங்க பஸ்ல எல்லாம் கண்ட இடத்துல ஏறிக்கலாம். நினைச்ச இடத்துல எதுல வேணாலும் ஏறிக்கலாம். எப்படி எப்படி ஏறுவாங்கன்னா, எம்மா டிக்கெட் எவ்வளவுன்னு கேக்குறேன். டிக்கெட் எவ்வளவு வாங்குற கண்ட இடத்துல ஏறதுக்கு? கண்ட இடத்துல ஏறு டிக்கெட் எவ்வளவுன்னு கேக்குறேன். ஆமாடி. என் பஸ்ல டிக்கெட் ஏறணும், டிக்கெட் வாங்குறதுக்கு எவ்வளவுன்னா, இந்த மாதிரி வயசு பசங்க ஏறினா எங்க இருக்கிறாங்க? இதெல்லாம் படுத்து எல்லாம் தூங்கிட்டு கிடந்தேன். இந்த மாதிரி வயசு பசங்க ஏறினா, வயசு பசங்க ஏறினா அவங்களுக்கு 10 ரூபா டிக்கெட். ஓ பசங்களுக்கு. ஆமா. அப்புறம் இந்த மாதிரி வயசானவங்க ஏறினா, வயசானவன தாத்தா மாதிரி ஏறினா அவங்களுக்கு எல்லாம் 50 ரூபா டிக்கெட்டுமா. ஏண்டி மானம் கட்டவள, இது மாதிரி வயசு பசங்க நாடி ஓடி நல்லா சம்பாதிப்பாங்க கை நிறைய. சத்து கட்டு போனதுனால வயசு கட்டு போய் வீட்டுல கிடக்குறாரு தாத்தா. அவங்களுக்கு மட்டும் ஏன் 50 ரூபா போடுறா? இந்த வயசு பசங்களுக்கு மட்டும் ஏன் 10 ரூபா போடுறா? ஏன் 10 ரூபா கேக்குறேன். இங்க பாருமா, இந்த மாதிரி வயசானவங்க பஸ்ல ஏறினா அப்படியே அத புடிச்சு இத புடிச்சு அட கம்பியை புடிச்சு படிக்கட்டுல ஏறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதனால அவங்களுக்கு 50 ரூபா டிக்கெட். இந்த வயசு பசங்க எப்படி திரும்ப ஏறுவாங்க? அப்படியே ஓடுற பஸ்ல அப்படியே ஏறுறதும் தெரியாது, இறங்குறதும் தெரியாது. ஓடுற பஸ்ல ஏறிப்பாங்க, இறங்கிக்குவாங்க. அதனால அவங்களுக்கு 10 ரூபா டிக்கெட். சரி, இப்படி எல்லாம் டிக்கெட் வாங்குற. சரி, உன் பஸ்ஸுக்கு எங்கதான் போய் டீசல் அடிக்கிற? ஓ டீசல் எங்க அடிக்கிறீங்க? உங்க பஸ்க்கெல்லாம் டீசல் பங்க் போய் டீசல் அடிப்பீங்க. பெட்ரோல் பங்க் போய் தான் டீசல் அடிப்போம். என் வண்டியில அங்கெல்லாம் போக தேவையில்ல. அப்புறம் எங்க அடிப்பீங்க? இந்த ஊர்ல 4 வயசு பசங்களை செட் பண்ணிக்கிட்டுனா அவங்களே ஃப்ரீயா போட்டு விட்டுருவாங்க. டீசல் ஃப்ரீயா போடுவாங்க. அவங்களே போடுவாங்க. ஆமாம்மா. அம்மா ஓய் அப்படி இருந்துட்டாலும் மெயின் வார்த்தைகள் வேண்டாம். அம்மா ஏப்பா என் புருஷன் அதுக்கு அர்ஜென்ட்டா வர சொல்லிட்டே இருக்கிறான். நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா என் புருஷனை? அப்படியா? ஆமா, போயிட்டு வாடி. போயிட்டு டாடா பை பை. சீக்கிரம் வாடி. அம்மா அம்மா அனக்கத்துக்கு தண்ணி கலக்கு. சரி, அப்படி இருந்தாலும் எப்படி அம்மா இது என்ன தாய்த்திர நாடு? இதுவா? ஆமா. என்ன கூச்சுனீங்க? மேட்டுக்காடு. ஓஹோ, மேட்டுக்காடு என்று சொன்னா நம்மளுக்கு ஒரு தங்க தமிழ்நாடு. இன்னைக்கு பாரு வந்து அமர்ந்த உடனே எல்லாம் தங்க தமிழ்நாடு இருந்தாலும் ஊரும் தண்ணி உள்ள இடமா ஆயிடுச்சு. அப்படி தங்க தமிழ்நாடு தண்ணி உள்ள இடமா இருந்தாலும் இன்று இரவானது எதுக்காக இந்த ஆடல் பாடலோட 1000 பேருக்கு முன்னால இந்த அரண்மனைக்கு முன்னால இருக்கிறவங்க என்ன காரணம்? அம்மா, இந்த முனியப்பனுடைய திருவிழாவை முன்னிட்டு இன்னைக்கு நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்காங்க. ஓஹோ, தேர் திருவிழாவை முன்னிட்டு வருஷத்துல ஒரு நாளைக்கு இந்த முனியப்பனுக்கு வருஷத்துல ஒரு நாளைக்கு தேர் திருவிழாவை கொண்டாடி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஐயனுக்கு அன்னத்தனத்துவம் கொடுத்து போதென்று சொல்லக்கூடிய வர பக்தர்களுக்கு போதென்று சொல்லக்கூடிய சொர்ணத்தனத்துவம் கொடுத்து நம்மள ஆட அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆட அனுமதி கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் இன்னும் ஆண்களா பிறந்த அப்பாமார்களும் பெண்ணால் பிறந்த தாய் உள்ளவர்களும் இன்னும் பள்ளிக்கு செல்ல மாணவர்களும் நம்மளை போன்று கதை கட்டை கலை ஆசிரியர்களும் கடலை போல தண்ணியெல்லாம் உறங்கி கொண்டிருக்குது. அப்படி கடலை போல காட்சியளித்து இருந்தாலும் இன்னும் அது மட்டும் இல்ல, இன்னும் கருமந்துறையை சேர்ந்த கல்லூராய மலைன்னு சொல்லக்கூடிய கல்லூராய மலையை ஒரு சந்திரா வைத்து கருமந்துறை எளியராமன் இளந்தன்றல் நாடக சபா. ஆமா, அப்படி கருமந்துறை எளியராமன் இளந்தன்றல் நாடக சபாவா இருந்தாலும் இது தலைமை தாங்கக்கூடிய அருணூத்தமலை ஆண்டு வரக்கூடிய இன்னும் அருமை வாய்ந்த இன்னும் லிங்கம் அவர்களும் செல்வம் அவர்களும் அது மட்டும் இல்ல பின்னணியாக எடுத்துக் கொடுக்கக்கூடிய அருமை வாய்ந்த அண்ணனாகி கந்தசாமி அண்ணா அவர்களும் இன்னும் பின்னணியில் மிருதக சக்கரவர்த்தி கிருஷ்ணன் அவர்களும் நம்மெல்லாம் ஒரு இணைந்து நடத்தும் இளந்தன்றல் நாடக சபா. இந்த கலையை அழியக்கூடாது அப்படி என்று ஒன்னு வாழையடியாக வாழ அப்படி அப்படியே நம்ம வளர்த்து கொண்டு வருகிறோம். ஏன் வளர்த்து கொண்டு வருகிறோம்?
கலை அழிந்து கொண்டே போகிறது. ஆமா அழிந்து கொண்டு போகிறது. சரி. நம்மளுக்கென்று கவர்மெண்ட் எவ்வளவு சலுகைகள் கொடுத்திருக்கிறது. ஆமா அதுக்காக நம்ம கலைய வீணா அழிய வைக்க கூடாது. அப்படி என்று நம்மள கலைய இன்னும் ஓங்கி ஓங்கி வளரும் என்று ஒன்னருக்கு ஒண்ணு வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல இன்னும் அருமை வாய்ந்த நம்மளுடைய அண்ணனாகி உடன் பிறந்தா மட்டும் அண்ணன் இல்ல, நம்மளை பெற்றா மட்டும் அப்பா இல்ல, நம்மளை பெற்றிடத்தை போல நம்மளுடைய தந்தையார போல இன்னும் அருமை வாய்ந்த அண்ணனாகி இன்னும் செல்வண்ணா அவர்களும் அவர் எதுக்காக இரவு முழுவதும் இந்த கொட்டுற பணியிலையும் அடிக்கிற காத்துலயும் கூத்து விட்டுவங்கள தூங்குறாங்க. அண்ணா அருமை வாய்ந்த உட்கார்ந்து பாக்குறாரு. நம்ம நாடக கலைய உலகமெங்கும் பரப்புகிறாரு யூடியூப் சேனல். ஆமா இன்னும் அருமை வாய்ந்த செல்வன் அவர்களும் யூடியூப் சேனல உலகமெல்லாம் பரவ வேண்டும், உலகத்து மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும், இதை பார்த்து ஒன்னருக்கு ஒண்ணு எல்லாம் திருந்த வேண்டும், இன்னும் கலைய வளர்ச்சி பண்ண வேணும் என்று நம்மள உலகமெல்லாம் புகழ் பண்றாரு. யாரு அருமை வாய்ந்த அண்ணனாகிய செல்வ அண்ணன் அவர்களும் நம்ம கருமந்துறை இளையராமன் கோபுரம் எதை போன்று வருகிறதோ அதே போன்று அந்த செல்வண்ணனுடைய குடும்பமும் இன்னும் ஓங்கி ஓங்கி வளரும்படி வாழ்த்துக் கொள்கிறேன். நன்றியோ நமஸ்காரம். அப்படி இருந்தாலும் சரிமா அம்மா இப்படி அங்கிருந்து வந்த உடனே நான் வந்திருக்கிறேன். அம்மா திருப்புகழ் என்பது 6 எழுத்து. 6 எழுத்துக்கு அடங்கியதோ திருப்புகழ். திருப்புகழை ஈட்டி ஒரு அரணகரிநாதருக்கு துணை புரிந்த ஒரு ஆண்டவன் முருகனோ பிறந்தது சரவணபொதிகை. சரவணபொதிகை தரித்ததோ கங்கை. கங்கையை தரித்தவர் ஈசன். ஈசன் ஏறுவதோ ஒரு சுபம். சுபத்தை படித்தவர் பிரம்மா. மனைவியோ சரஸ்வதி கையில் இருப்பது வீணன்றா இதா இருக்கிறாளே அம்மனி கலைவாணி. அவர் கையில பாரு எப்பவுமே வீணை இருக்கும். அம்மா இருக்கிறாளே கலைவாணி வீணை. அது மட்டும் இல்ல எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணி முகமா இருந்தது. தண்ணி முகமா இருக்கும் பொழுது அப்ப என்ன செய்தார்? இப்பயும் பாரு கடலுக்கார வாரத்துல போய் பாருங்க, ஒரு அலை வரும். அந்த அலையில பாரு ஒரு சவுண்ட் வரும். எப்படி வரும்? ஓ அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த ஓம் என்ற அலையால் பிறந்த உமா பார்வதி. அந்த ஓம் என்ற அலையால பிறந்ததுனால உமா பார்வதி பிறந்ததுனால மரம், கொடி, செடி, புல்லு, பூண்டு, மானிட நம்ம மக்கள் எல்லாம் அந்த ஓம் என்ற அலையால தான் வந்திருக்கிறோம். அப்படி ஓம் என்று அலையால வந்தாலும் அம்மனி கலைவாணி அவருடைய அனுகிரகத்தினா நாம எல்லாம் யாரு? நாமெல்லாம் ஒரு சுதந்திர பறவை. இன்று இங்க இருப்போம், நாளைக்கு வேற ஊருக்கு செல்வோம். திறனுக்கு உயிர்காக தீர வேண்டும், தேவையுள்ள பரம்பரைக்கு வீர வேண்டும். நாளைக்கு எங்க? ஆமா நம்மள ஒரு சுதந்திர பறவை. நம்ம இன்று இங்க இருப்போம், நாளைக்கு வேற ஊர் செல்வோம். நம்ம மரத்தை கூட்ட விட்டு வெளியே வந்து இன்றோடு எத்தனை நாள்கள் ஆகிவிட்டது? 12 நாள் ஆகிவிட்டது. நாம இந்த எல்லா மரத்துல பழங்கள் இந்த நேரம் இருக்குது, அந்த பழத்தை சாப்பிடுறோம். மரத்துல எல்லாம் பழங்கள் கழிந்தா பிறகு நம்மளுடைய அவங்களுடைய கூட்டுக்கு போய் சேர்த்து விடுவோம். அதே போல நம்மள ஒரு சுதந்திர பறவை. இன்று இங்க இருப்போம், நாளைக்கு வேற ஊர் செல்வோம். திறனுக்கு உயிர்காக தீர வேண்டும், தேவையுள்ள பரம்பரைக்கு வீர வேண்டும். சிறு குழந்தைகளை விளையாடுறதுக்கு வீதியில மணல் வேணும் என்றா நம்ம உலகத்தெல்லாம் சுத்துறமே. இந்த கையில திருடம், இந்த வாயில பொய்யும் இல்லைன்றா எங்கன்னாலும் கிடக்கலாம். நம்மள யாரும் என்ன ஏன்டா கிடக்குறேன்னு கேட்க போறதில்ல. இந்த 2 வேலையை மட்டும் கடைபிடித்து நடத்தணும். கையில திருடம், வாயில பொய்யும் இல்லைன்றா உலகத்தெல்லாம் சுத்தி வரலாம். அப்படி இருக்கும்படியான கற்பகவரதி காமரேன் ஒப்பதமாகி இரவு நேரத்தில் ஆண் வடிவத்தை மறைத்து நான் பெண் வேடம் தரித்து வந்திருக்கிறேன். நான் யார்? என்னுடைய பெயர்கள் என்ன? அப்படி தெரியுமா? சொல்லுமா.